பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே சுந்தரம் 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா தான் அந்த ஸ்வேதா அண்ணனும் அமைதியாக இருப்பாங்க. இல்லைனா அந்த ஸ்வேதாவோட அண்ணன் ஸ்வேதாவை 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்மள்ட்ட சொல்கிறான். என்ன பண்ணுறது? இப்போது இந்த பிரச்சனை மட்டும் வீட்டில் இருக்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடுமே. சும்மா இல்லாமல் சுந்தரம் தேவையில்லாத பிரச்சனை தூக்கி இப்போ தலையில் போட்டுக்கிட்டு இருக்கிறா நீனு. நாம் ஏற்கனவே இந்த பொன்னியை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கான வேலையில் இருக்கோம். இந்த நேரத்தில் நம்மளை பற்றின இந்த விஷயம் மட்டும் பொன்னிக்கோ ஏன் சக்திக்கோ சண்முகத்துக்கோ தெரிஞ்சதுன்னா யோசிச்சு பாரு. நம்மளை இனிமேல் இந்த வீட்டில் விட்டு வைப்பாங்களா? ஏன்டா அப்படி பண்ணினேன்? எவ்வளோ தூரம் சொன்னோம் சேஃப்டியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்தையும் யோசிச்சு பண்ண நாம் இப்படி சின்ன விஷயத்தில் போய் கோட்டை விட்டு நல்லா வசமாக சிக்கிக்கிட்டோம். இப்போது என்னடா பண்ணுறதுன்னு இங்கே சுந்தரம் திருன்னு முடிச்சிட்ருக்காரு. ரொம்ப டென்ஷனாக வேறு இருக்கார். பவானி பார்க்குறாங்க. என்ன இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்கார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்ன ஆச்சுங்க, ஏன் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு பவானி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நானே டென்ஷனாக இருக்கேன், அதெல்லாம் ஒரு டென்ஷன் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ரொம்ப திங்கிங் பண்ணுறாரு. என்ன பண்ணலாம், எப்படி இந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலாம், இந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டோம்னா இதுங்க அமைதியாக இருக்குமா, இல்லை தொடர்ந்து திரும்ப பணம் கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்களா? முதல்ல இந்த குழந்தைய கலைக்கணும். நல்ல டாக்டராக பார்த்து இந்த குழந்தைய கலைச்சா தான் நாம் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு இங்கே சுந்தரம் தெளிவாக யோசிக்கிறாரு. அதோட அவனை பார்க்கறதுக்கு வேறு ஆள் கொஞ்சம் பல்காக இருக்கான். இவன் திரும்ப பிரச்சனை பண்ணுவானா, இல்லை ஆளை வச்சு இவன் தூக்கிடலாமா? ஒருவேளை இவன் தூக்கிட்டானா அந்த ஸ்வேதாவை ஈஸியாக நம்ம சரி கட்டிடலாம் அப்படின்னு இங்கே சுந்தரம் முடிவு பண்ணுறாரு. சரி இருக்கட்டும், முதல்ல ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை அவன் மூஞ்சை தூக்கி எறிஞ்சு அதுங்களை கொஞ்சம் ஆஃப் பண்ணுவோம். அப்போ தான் அதுங்களும் அமைதியாக இருக்குங்க. திரும்பவும் பணம் கேட்டால் வேணாம், அவனை ஆள் செட் பண்ணி அவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் இங்கே பிளான் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவருடைய அக்கௌண்ட்டில் இருந்த காசு, அப்புறம் வீட்டில் வச்சுருந்த காசுன்னு சொல்லி 5 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பார்க்குக்கு ஸ்வேதா அண்ணனையும் சுந்தரம் வர சொல்கிறாங்க. வர சொல்லி அந்த பணத்தை அவங்களுடைய அண்ணன்ட்ட கொடுக்குறாரு சுந்தரம். கொடுத்துட்டு சீக்கிரமாக ஸ்வேதாவை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் அவளுடைய கர்ப்பத்தை கலைச்சிருங்க, அதுக்கப்புறமா நம்ம மீதியை பேசிக்கலாம்னு சொல்கிறாரு. ஸ்வேதா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டோம், குழந்தைய கலைக்க சொல்லிட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் சேர்ந்துடாத. என் தங்கச்சியுடைய வாழ்க்கையவே நீ கெடுத்திருக்க. இதெல்லாம் மறந்து என் தங்கச்சி இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைனா அவளுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது மட்டும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உயிரே விட்டுருவாங்க. இந்த விஷயம் மட்டும் போலீஸுக்கு போணுச்சுன்னா உன் லைஃபே இல்லாமல் போயிடும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும். சுந்தரம் ஒன்று, ஏங்க நான் தான் பணம் கொடுத்துட்டேனுங்க, வேணா சொல்லுங்கள் பணம் தரேன், அதை விட்டுட்டு ஏங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேனுங்க, தப்பு என் மேலே இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை, ஏதோ தெரியாமல் நடந்த தவறுங்க இது. அதுக்காக ஏங்க என்னை போட்டு என்னமோ குற்றவாளி மாதிரி இப்படி பேசுகிறீங்க, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவங்கள அமுச்சு வைக்கிறாரு. அவனும் அங்கேருந்து போகிறான். போயிட்டு அவன் யோசிக்கிறான், இவன்ட்டு நிறைய பணம் இருக்குது போல், 5 லட்ச ரூபா சொன்ன உடனே 2 நாளில் கொடுத்துட்டானே, இவன்ட்டு இன்னும் காசு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திரும்ப ஈவினிங் போல் சுந்தரத்துக்கு கால் பண்ணுறான். சுந்தரம் வீட்டில் ரொம்ப பயங்கரமான திங்கிங்கில் உட்காந்துருக்காரு. இப்படி 5 லட்ச ரூபா பணம் வேஸ்ட்டாக போச்சு, அவன் பேசுகிறத பார்த்தா திரும்ப நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சுந்தரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சுந்தரத்துக்கு ஃபோன் வருது. பவானி காஃபி கொடுக்க வரும்போது பார்க்குறாங்க. ஏங்க சேகர்னு ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கவும் சுந்தரம் டக்கணுன்னு பதட்டப்பட்டு ஃபோன் எடுக்க போகிறாரு. போகும்போது பவானி டீயை தள்ளி விட்டுறாரு. பவானி உடனே ஷாக்காக வராங்க. ஏங்க சேகர்னு ஃபோன் வருதுன்னு சொன்னால் ஏங்க இவ்வளோ பரபரப்பாக அந்த ஃபோன் எடுக்க போனீங்க? பாருங்கள், டீயெல்லாம் தட்டி விட்டு மேலெலாம் ஊற்றிடுச்சு, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நானும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், உங்கள் மூஞ்சே சரியில்லையே, உங்கள் நடவடிக்கையும் சரியில்லை, என்னாச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது ஜெயாவும் கேட்டுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் காலம் சரியில்லையா பவானி சொல்கிறா அப்படிங்கவும். ஒன்றும் இல்லையாத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, அவள் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நல்லா தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு உடனே சுந்தரம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஜெயா கேட்குறாங்க, என்னாச்சுடி மாப்பிள்ளைக்கு அப்படிங்கும்போது, தெரிலம்மா, நானும் காலிலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவருடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ஆள் என்னமோ பதட்டமாகவே இருக்கார், திருன்னு இருக்கார், என்ன ஆச்சுன்னு தெரில, ஸ்டூடியோவில் எதுனா பிரச்சனையா என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டுறாரு அப்படிங்கவும். சரி விடுறி, வரட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சுந்தரம் வெளியில் போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. என்னங்க இப்போ என்ன பிரச்சனை? காலை தானே பணம் கொடுத்து வந்தேன், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போனோம், குழந்தைய கலைக்க ட்ரை பண்ணோம், அவங்க 5 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க குழந்தைய கலைக்கிறதுக்கு, இல்லைனா ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. என்ன, குழந்தைய கலைக்க 5 லட்ச ரூபாயா? எந்த ஹாஸ்பிட்டலுங்க போனீங்க? 5 லட்ச ரூபா கேட்குறாங்க குழந்தை கலைக்கிறதுக்கு. ஏங்க குழந்தை கிடைக்கிறது ரொம்ப ஈஸிங்க அப்படின்னாங்க. என்ன ஈஸியா?
யோ அது என் தங்கச்சி வாழ்க்கையா? என் தங்கச்சி உயிருக்கு எதுனா ஆபத்தாயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? அசால்ட்டாக சொல்கிற 5 லட்ச ரூபா ஆகாதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, என் குழந்தைய என் தங்கச்சி குழந்தைய கலைக்கிறது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக என் தங்கச்சி உயிருக்கு எதுனா ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து தான் கலைக்க போகிறேன். 5 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க. அதை உன்கிட்ட சொல்கிறது தான் கால் பண்ணேன். நான் கலைச்சி முடிச்சோன்னே கால் பண்ணுறேன், புரியுதா? வேறு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா உனக்கு கால் பண்ணுறேன், காசு ரெடி பண்ணி வை. இன்னும் அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் வச்சிடறான். சுந்தரத்துக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. இதை எல்லாத்தையுமே பொன்னி சைலண்ட்னு கேட்டுறாங்க. ஏன்னா அவங்க அப்போ தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து செப்பல் கட்டுறதுக்காக சைடுக்கு போயிருக்காங்க. அதை தெரியாத சுந்தரம் எல்லாத்தையுமே பேசி தொலைச்சிடறாரு. பொன்னிக்கு இங்கே செம்ம டவுட் ஆகுது. என்ன 5 லட்ச ரூபா ஆகாது குழந்தைய கலைக்கிறதுன்னு சொல்லி பேசுகிறாரு? ஒருவேளை அந்த ரேஷ்மா எதுவும் கன்சீவாக இருப்பாளா? அந்த குழந்தைய கலைக்க போகிறாரா இவர்? அட பாவி, ஒரு குழந்தைய கருவிலேயே கொல்றது எவ்வளோ பெரிய பாவம். அதை கூட செய்ய துணிஞ்சிட்டானே இவன். இவனை இதுக்கு மேலே விட்டு வச்சா செட் ஆகாது அப்படின்னு இங்கே பொன்னி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பொன்னி மொட்டை மேலே போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே சுந்தரம் நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு சுந்தரம் பவானியோடைய நகை எதுனா இருந்தால் எடுத்து வச்சுப்போன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரை பண்ணுறாரு சுந்தரம். சுந்தரம் ட்ரை பண்ணி ஒரு நகையும் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு இங்கே வச்சா மாட்டிப்போம், கொண்டுட்டு போய் காரில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சுந்தரம் நைட்டு எடுத்துகிட்டு காருக்கு போகிறாரு. நம்ம பொன்னி மொட்டை மேலேருந்து யதார்த்தமாக பார்க்குறாங்க. சுந்தரம் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறத பொன்னி பார்த்துடுறாங்க. ஓகே, சுந்தரம் எதையும் எடுத்து காரில் வைக்கிறாரு. இவர் எதோ தப்பு பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது நாளைக்கு காலையில் இவரை ஃபாலோ பண்ணால் ஒருவேளை அந்த சினிமா டூப் ஆர்டிஸ்ட்டை பார்க்க போகிறாரா, இல்லை ரேஷ்மாவை பார்க்க போகிறாரா? எதாக இருந்தாலும் இவரை கையும் களமாக பிடிச்சி ஆகணும். ஏன்னா ஏதோ குழந்த அபார்ஷன்லாம் பேசுகிறாரு. இதுக்கு மேலே இவர் விட்டு வச்சா செட் ஆகாது அப்படின்னு பொன்னி முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி காலையிலே சுந்தரம் ரொம்ப பரபரப்பாக கிளம்பி போகிறாரு. பொன்னியும் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா அதே மாதிரி பார்க்கில் தான் இன்றைக்கும் மீட் பண்ணுறாங்க. பார்க்குக்கு போன சுந்தரம் இங்கே ஸ்வேதாவை கால் பண்ணி, எங்கே இருக்க ஸ்வேதா, வந்துட்டேன்னு கேட்குறாங்க. இந்த வந்துட்டாங்க, பக்கத்தில் தான் வந்துட்டோம், அங்கேயே இருங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சுந்தரம் செம்ம டென்ஷனாக பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காரு. பொன்னி அதை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா ஸ்வேதாவும் அவங்க அண்ணனும் வராங்க. வந்த உடனே என்னாச்சு, குழந்தைய கலைச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இது போனோம், பணம் கட்டிட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி தான் வர சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஈவினிங் போனால் தான் குழந்தைய கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், சரி சரி குழந்தைய கலைச்சிருங்க சீக்கிரமா, இப்போது இந்தாங்க இதில் ஒரு நகை இருக்குது, இந்த நகையை போய் விற்று காசு எடுத்துக்கோங்க அப்படிங்கவும், இங்கே அந்த ஸ்வேதோட அண்ணன் செம்ம டென்ஷனாரு. என்ன விற்று காசு எடுத்துக்குங்களா? ஏங்க இதாங்க எங்களுக்கு வேலையா? நாங்களாம் திருட்டு போய் மாதிரி தெரியுது எங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த நகையை நீங்களே விற்று காசு கொடுங்க எங்களுக்கு, அவ்வளோதான் அப்படிங்கவும் சுந்தர் செம்ம டென்ஷனாக வராரு. ஆனால் வேறு வழி இல்லையே, இவனை முறைச்சோம்னா இவன் நம்மகிட்ட தேவை பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அடங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், குழந்தைய கலைச்சிருவோம், அதுக்காக அசால்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படிங்கவும். சுந்தரம்னே என்ன 5 லட்ச ரூபாயா? எதுக்கு அப்படின்னு 5 லட்ச ரூபா? ஆ, அவள் குழந்தைய கலைச்சிட்டா சரியாக போயிடுச்சா? அவளோட ஹெல்த் என்னத்துக்கு ஆகுறது? அவளை நல்லா புஷ்டியாக வளர்த்து வச்சுருக்கோங்க நாங்கள், அதனால தானே அழகாக மாம்பழம் மாதிரி கொத்திட்டு போனீங்க, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? திரும்ப ஹெல்த்தெல்லாம் பார்க்க வேணாமா? அதுக்கெலாம் பணம் தேவைப்படுதுங்க. அவளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, அவளை நீங்கள் ஒரு பாடகி ஆக்கணும், அதுக்கு அவள் ஹெல்த்தியாக இருக்கணும், நார்மலாக இருக்கணும்ல, அதுக்கெலாம் செலவு பண்ண வேணாமா அப்படிங்கிறவும். இங்கே சுந்தரத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நல்லா வகையாகவும் சிக்கிட்டமேடா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி பணம் தரேன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே அந்த ஸ்வேதாவும் அவங்க அண்ணனும் கிளம்பிடுறாங்க. சுந்தரம் உட்காந்து யோசிக்கிறாரு, இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சா செட் ஆகாது, இவனை ஆளை செட் பண்ணி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவருடைய நண்பர்கள் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி ஒருத்தன் ஃபோட்டோ அனுப்புகிறேன், முடிஞ்சால் அவனை வழியில் எங்கே பார்த்தாலும் தூக்குங்க, தூக்கி அவன் கதையை முடிச்சிருங்க, எனக்கு ரொம்ப குறைச்சி கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே பொன்னி பார்க்குறாங்க. அப்போது ரேஷ்மா இல்லை, இந்த ஸ்வேதாங்கிற பொண்ணா இவர் கன்சீவ் ஆக்கியிருக்காரு. கன்சீவ் ஆக்கிட்டு இப்போதை கலைக்க ட்ரை பண்ணுறாரு. எந்த அளவுக்கு கேவலமாக இறங்கிட்டார் சுந்தரம். சுந்தரத்தை இனிமேலும் விட்டு வச்சா செட் ஆகாது. நாம் இந்த ஸ்வேதாவும் அவங்க அண்ணனையும் தனியாக பார்த்து பேசணும். பேசி எல்லாத்தையும் புரிய வச்சு அந்த பொண்ணை சுந்தரத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். அதுதான் சுந்தரத்துக்கு சரியான ஆப்பாக இருக்கும். இல்லைன்னா சுந்தரம் இன்னும் பல பெண்களுடைய வாழ்க்கையை இதேமாதிரி கெடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை யார்கிட்ட சொல்கிறது? நாம் இது சக்திகிட்ட சொல்லுவோம். சக்திகிட்ட சொன்னால் கண்டிப்பாக சக்தி மாமாட்ட சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத அவங்களே முடிவு பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க பொண்ணுடைய வாழ்க்கை தான் இருக்கிறதுக்கு கெட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு பொன்னி முடிவு பண்ணி, சரி நாம் கிளம்பி வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போனதும் சக்திகிட்ட சொல்லி இன்றைக்கி இவருடைய எல்லா உண்மையவும் எல்லாருக்கும் புரிய வைப்போன்னு பொன்னி முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க.